இந்த 4ஆம் நம்பர்ல பொறந்தவங்க என்னென்ன விஷயத்துல ரொம்ப சிறப்பா இருப்பாங்க? எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்? இந்த 4, 13, 22, 31 இவங்க எல்லாம் 4க்குள்ளே வந்துடுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுறுசுறுப்பானவர்கள். அதாவது என்னென்னா ஒரு கடமையோடு எல்லாத்தையும் செய்யணும்னு நினைப்பாங்க. ஆன் ஸ்பாட்லேயே இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு வேணாம், இது வந்து செட் ஆகாது அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்கருத்து சொல்லிடுவாங்க. இப்போ இவங்க இதில் கவனம் நல்ல விஷயமா அப்படின்னா இது நல்ல விஷயம் தான். ஆனால் எல்லா இடத்தையும் எதிர்கருத்து பதிவு பண்ணாங்கன்னா இவங்களோட லைஃப் வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். 5 அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் வந்து நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க. ஸோ ஐ மீன் எப்படி சொல்றதுன்னா தெய்வீக ரீதியா ஸ்பிரிச்சுவல் சைடுமே 5க்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ 5ஆம் நம்பர் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? 5 அப்படின்னாவே நல்லா தெரிஞ்சுக்கிங்க, ஒன்லி வந்து இன்டெலெக்சுவல், அதாவது புத்தி சம்பந்தமானவர்கள் அர்த்தம். புத்திக்காரகன்னு சொல்லுவாங்க. 5னாவே இப்போ இருக்கிற நம்பர்லேயே த பெஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நம்பர் அப்படின்னா 5 தான். 5 இருக்கவங்க எல்லாருக்கும் பிஸ்னஸ் தாட் இருக்கும். ஆனால் தாட் இருக்கும், அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்க பிஸ்னஸ் தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. 6ஆம் தேதி பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? 6ஆம் தேதி எந்த நம்பரோட கூட்டு வச்சுக்கிட்டா ஐ மீன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா பெஸ்ட்டாக இருக்கும்? 6, 15, 24 இவங்கெல்லாம் 6க்குள்ளே வருவாங்க. 6னாவே நான் சொல்கிற அந்த வேர்டு அந்த கிரகத்தோட சப்போர்ட் சொல்கிறேன், சுக்ரன் அப்படின்னு அர்த்தம். இவங்க படித்த கேட்ட கருத்துக்கள் எல்லாம் பேசும்போது கலந்துறதுல வந்து கில்லாடிகள் அப்படின்னா இருக்கிற நம்பர்லேயே 6 தான். வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஆன்மீகவல் நிகழ்ச்சியில் யாரை சந்திச்சு பேச போறோன்னா ஆரா பாபுஜி. அவங்க கிட்ட நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஆன்மீகம் வேர்ல்டு நேயர்களுக்கு ஆரா பாபுஜி அன்பான வணக்கங்கள். 4வது நம்பர். சில பேர் 4 அப்படின்னு சொன்னாலே 4பா அப்படின்பாங்க. 4ஆம் தேதி பிறந்தேன்ப்பா, 4ஆம் நம்பர்ப்பா. எப்பயுமே அந்த 1, 2, 3 அந்த 3 நம்பருக்கு கொடுக்குற விஷயத்த வந்து 4வது நம்பருக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த 4ஆம் நம்பர்ல பிறந்தவங்க என்னென்ன விஷயத்துல ரொம்ப சிறப்பா இருப்பாங்க? எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்? இந்த 4, 13, 22, 31 இவங்க எல்லாம் 4க்குள்ளே வந்துடுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுறுசுறுப்பானவர்கள். அதாவது என்னென்னா ஒரு கடமையோடு எல்லாத்தையும் செய்யணும்னு நினைப்பாங்க. எந்த ஒர்க்கு கொடுத்தாலும் வந்து முழுசாக வந்து கவனத்தோடு வந்து அதை பண்ணி முடிக்கணுன்ற அந்த ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் எந்த விஷயத்த சொன்னாலும் தலைகீழாக பார்க்கக்கூடிய, அதாவது அதாவது என்னென்னா அப்படியே பரட்டி போடுறது. அதாவது என்னென்னா நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னோன்னா அது அடிப்படையிலேருந்து பார்ப்பாங்கல்ல, பேஸில் இருந்து இவங்க வரணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி தான் அவங்க திங்க் பண்ணுவாங்க. ரெவல்யூஷன்னு சொல்லக்கூடிய வேர்டு வந்து 4க்கு நல்லாவே பொருந்தும். புரட்சின்னு சொல்கிறது. அதாவது என்னென்னா ஏன் அப்படி இவங்க எப்படின்னா ஒரு 10 பேர் வந்து ஒரு சபையில் 4 ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 9 பேர் ஒரு விஷயத்தை ஏற்றுப்பாங்க. ஆனால் 4 வந்து அக்செப்ட் பண்ணாது அவ்வளோ சீக்கிரத்தில். எதிர்கருத்தை தெரிவிக்கிறதுல வந்து 4 தான் ஸ்ட்ராங்கு. அவங்க எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, அது வீடாக இருந்தாலும், ஆஃபீஸாக இருந்தாலும், இல்லை ஆர்கனைசேஷனாக இருந்தாலும், இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் சரி, 4 வந்து ஆப்போசிட்டாக அவங்களுக்கு என்ன மனதில் தோணுதோ அதை கருத்தை வந்து வெளி சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து 4 இருப்பாங்க. அது சில நேரத்தில் அந்த 9 பேர் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி வரும். சில பேர் அந்த இடத்துலேருந்து சபையிலேருந்து அவங்கள ஒதுக்கி வைக்கிற மாதிரியும் வரும். ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ஆழத்தோடு பார்க்குறன்றதுனால அந்த எங்கே பேசினாலும் அந்த புரட்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த தைரியம் வந்து வந்துடும். அந்த மாதிரி கேள்வி கருத்து சொல்கிறதுக்கு தைரியம். சில நம்பர் சைலண்ட்டாக இருந்துட்டு போயிடும். சில நம்பர் வந்து அவங்க கூடவே சேர்ந்து இது பண்ணிவிட்டு அப்புறமா தப்பாக சொல்லும். சரிங்களா? ஆனால் 4 வந்து அப்படி கிடையாது. ஆன் ஸ்பாட்லேயே இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு வேணாம், இது வந்து செட் ஆகாது அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்கருத்து சொல்லிடுவாங்க. இப்போ இவங்க இதில் கவனம் நல்ல விஷயமா அப்படின்னா இது நல்ல விஷயம் தான். ஆனால் எல்லா இடத்தையும் எதிர்கருத்து பதிவு பண்ணாங்கன்னா இவங்களோட லைஃப் வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் இவங்க பேசும்போது வார்த்தையில் கவனம் வைத்து பேச வேண்டும். இதுதான் நான் சொல்லக்கூடியது. என்னன்னா பேசுங்க, எந்த வார்த்தையை பேசணும், எந்த ஸ்லாங்கில் எப்படி அது வந்து எந்த மாதிரி டோனில் பேசணும் அப்படின்றதெல்லாம் இவங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். மொத்தமாக சாதாரணமாக வந்து கூச்ச சுபாவம் கொண்டவங்க 4 இருக்கிற நம்பரில் கூச்ச சுபாவம் 4க்கு அதிகமாக இருக்குது. அவ்வளோ சீக்கிரத்தில் பேச மாட்டாங்க. ஆனால் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காகவே ஆகிடுவாங்க. இந்த ஒரு விஷயம் இருக்குது. எந்த வேலை செஞ்சாலும் மனசாட்சியோடு செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான். எல்லாத்தையும் வந்து அதாவது என்னென்னா தனக்குன்னு இல்லாமல் மற்றவங்களுக்கான பிரச்சனைகளுக்கும் முன்னாடி நிற்கிற ஆளுங்களாக இருந்தாலும் 4 தான் இருப்பாங்க. அவங்களோட கருத்துக்களையும் வெளியே சொல்லக்கூடிய ஆள் வந்து 4 தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கெப்பாசிட்டி. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அமானுஷ்ய கலைகள்னு சொல்லக்கூடிய அக்கல் சயின்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மந்திரம், மாந்திரிகம், இந்த மாதிரி மனிதனை மீறிய மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம், இந்த மாதிரி கலைகள்லாம் இருக்கு இல்லையா, ஒரு சாதாரண மனிதனுடைய மீறிய கலைகள். இந்த கலைகள் மீது நாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா நம்பருக்கும் சில கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் 4க்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். 4க்கும் 7க்கும் அமானுஷ்ய கலைகள் வந்து ஓவர் சப்போர்ட் பண்ணும். அப்போ ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா தோணுமா, இல்ல அவங்க அவங்க அத நார்மலாவே அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய பாதையை வந்து ஈஸியா ரன் பண்ணி முடிஞ்சுக்கும். ஒண்ணு. இன்னொன்னு, கத்துக்கலனா கூட அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இதனால தான் நடந்திருக்குமோ,
இது 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 பண்ணியிருக்காங்க போலயே அப்படின்னு அந்த மாதிரி தாட் யூகிக்க எல்லாமே முடியும். ஓகே. தாட் எல்லாமே அக்கல் சயின்ஸ் அமானுஷ கலைகளில் தான் போகும். நமக்கு அது நடக்கல, யாராவது ஏதாவது செஞ்சிருப்பாங்களோ, ஏதாவது கண்டிஷ்டி பட்டு இந்த மாதிரி ஒரு தாட் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துட்டே இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஆனால் இது அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ரொம்ப ஈஸியாக வந்து டெவலப் பண்ணிட்டு போய்க்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுல இந்த 4 இருக்குது. இவங்க மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாவே வந்து 4 சப்போர்ட் பண்ணும். அதாவது மீடியாவில் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா 4 நல்லா சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி இவங்க ஆட்டோமொபைல் செக்டாரு, பெரிய பெரிய மெஷினரிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி செக்மெண்ட்டில் வந்து இவங்க மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இந்த கொரியர் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் இவங்க பண்ணலாம். 4, 7 வந்து கொரியரு, லாஜிஸ்டிக்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பிஸ்னஸாக எடுத்தாங்கன்னா நல்லாவே வருவாங்க. இன்னொரு விஷயம் என்ன, ரியல் எஸ்டேட்ஸ் சூப்பராக வரும். பாலிடிக்ஸுக்கும் 4 வந்து எதிர்க்கட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது என்னென்னா ஆப்போசிட்டில் ஒரு பார்ட்டியை வந்து வளர்த்துக்கிட்டே போகிறதுல வந்து 4 தலைமையில் போட்டோம்னா வளர்த்துக்கிட்டு போயிடும். நீங்கள் யாருது வேணால் செக் பண்ணி பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் கூட செக் பண்ணி பாருங்கள். 4 இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டியை நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வரக்கூடிய கேப்பபிலிட்டி 4க்கு தான் இருக்குது, தலைவராக இருந்தால். ஓகே, சூப்பர். ஸோ 4ஆம் தேதி பொறுத்தவங்க வாக்குல ரொம்ப வார்த்தையில ரொம்ப தெளிவா இருக்கணும். 4 ஒண்ணும் சாதாரண 4ஆம் நம்பர் வந்து சாதாரண நம்பரே கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க. அடுத்து 5ஆம் நம்பர். ஸோ 5 அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே வந்து நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க. ஸோ ஐ மீன் எப்படி சொல்றதுன்னா, தெய்வீக ரீதியா ஸ்பிரிச்சுவல் சைடுமே 5க்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ 5ஆம் நம்பர் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? 5, 14, 23 இவங்கெல்லாம் 5க்குள்ள வருவாங்க. 5 அப்படின்னாவே நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒன்லி வந்து இன்டெலெக்சுவல், அதாவது புத்தி சம்பந்தமானவர்கள்னு அர்த்தம். புத்திக்காரகன்னு சொல்லுவாங்க. அவங்க மனம் கேட்டுலாம் வேலை பார்க்க மாட்டாங்க. புத்தி கேட்டு மட்டும் தான் வேலை பார்ப்பாங்க. அப்ப என்னன்னா, நல்லதா கெட்டதான்னு தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும்னா, அவங்களுடைய முழு வந்து எண்ணம் என்ன பண்ணும்னா, பணத்தின் மீது தீவிர மோகம் இருக்கும். ஓ, காசு தான் எல்லாம். பெனிஃபிட். ஆமா, காசு தான் எல்லாம். காசே கடவுள் அப்படின்னு சொல்ல முன்னாடி அதுல தான் உங்களுக்கு வந்து தாட் அதிகமா இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த 5னாவே இப்ப இருக்கிற நம்பர்லயே த பெஸ்ட் பிசினஸ் பண்ணக்கூடிய நம்பர் அப்படின்னா 5 தான். 5 இருக்கவங்க எல்லாருக்கும் பிசினஸ் தாட் இருக்கும். ஆனா தாட் இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க பிசினஸ் தவிர வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? எங்க போனாலும் சரி, அவங்க என்ன மெயினா ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும், அவங்க சைடுல ஏதாவது ஒரு இதுல வந்து பிசினஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதே மாரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஃபினான்ஷியல் செக்மெண்ட்டுக்கான செக்டார் வந்து நெறைய இந்த ஃபினான்ஸ பத்தியே நெறைய திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது என்னன்னா, எ எ எவ்வளோ முயன்றாலும் பணத்த சம்பாதிச்சுருவாங்க. ஏதாவது ஒரு வகையில அவங்க கையில பணம் வந்துட்டே இருக்கணும். இல்லன்னா, பணம் வந்துட்டே இருக்கணும். இல்லன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. இந்த 5 சரிங்களா? ஸோ அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் மைண்ட்ல இருக்கவங்க. எதிராளியுடைய மனத வந்து ஈஸியா வந்து எடை போடக்கூடிய நிபுணர்கள்னு சொல்லலாம். அதனால தான் வியாபார திறமை, வியாபார நுணுக்கம் அமைய பெற்றவர்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து 5 தான். சரிங்களா? ஸோ அப்போ இவங்க மைண்ட், இவங்க கால்குலேஷன் சொல்லுவோம் இல்லையா? அந்த மைண்ட் இவங்க யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குமா? நமக்கு அவங்கனால ப ப பெனிஃபிட்டா? அப்படின்ற விஷயத்த யோசிக்கிறது எல்லாமே 5 தான். நீங்க யார் கூட வேணா பழகி பாருங்க. அந்த பெனிஃபிட் இருந்துச்சுன்னா, அவங்க வந்து உங்களுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு பர்ப்பஸ் முடியுது அப்படின்னா. இல்லன்னா அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஏன்னா, மாறுதலை மனம் விரும்பக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா 5 தான். மைண்ட் வந்து அவங்களுக்கு வந்து மனம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் அடுத்து டார்கெட்டு, அடுத்த கோல், இந்த மாதிரி வந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். எதையாவது ஒண்ணு மாத்திக்கிட்டே இருக்கணுன்ற ஒரு விருப்பம் இருக்கும் அவங்களுக்கு. அப்படி இருந்துச்சுன்னா தான் அவங்களோட வைப்ரேஷன் நல்லா வேலை செய்யும். இல்ல அவங்க மாத்தல அப்படின்னா, அவங்க வந்து மைனஸ் ஆயிடுவாங்க. இதுதான் டிஃபரன்ஸு. இப்போ ஏழையா இருக்கவங்க, பணக்காரங்க இருப்பாங்க, மிடில் கிளாஸா இருக்காங்க. எல்லாத்துலயும் 5 இருக்கும் இல்லையா? ஆனா ஒரிஜினல் கெப்பாசிட்டி இதுதான். அத கரெக்ட்டா யூஸ் பண்ணவங்க டெவலப் ஆயிடலாம். அது யூஸ் பண்ணாதவங்க வந்து மைனஸ் ஆயிடுவாங்க. ஓகே. 5ஆம் தேதி பொறுத்தவங்க எந்த நம்பர்காரங்களோட 5 வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பீங்க? பார்த்தீங்கன்னா, மேஜரா 8 கூட சப்போர்ட் பண்ணும். 8 கூட. 8 கூட சப்போர்ட் பண்ணும். ஆ அந்த ஒரு விஷயம் வந்து இருப்பாங்க. அப்போ 8 கூட இருக்கவங்கள அவங்க வச்சுக்கலாம். இல்ல அது ரிலேட்டடான விஷயங்கள வச்சுக்கலாம். இல்ல 5 கூட இருக்கவங்களே வச்சுக்கலாம். ஏன்னா, இவங்க இது எப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டா ஆக்டிவேட் பண்ணும். இத பிசினஸ் பண்றதுக்கு. எண்ணங்கள் வந்து ஃபாஸ்ட்டா ஓடும். இத பண்ணணும், அத பண்ணணும், இத பண்ணணும், அத பண்ணணும்னா, அப்ப அத இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கூட இருக்கக்கூடிய ஆளும் அதே மாரி இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா. ஸோ அப்ப என்னன்னா, அவங்க 5 வச்சுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இல்ல 3 வச்சுக்கிறதுக்கும் பார்ப்பாங்க. சுறுசுறுப்பா ஹார்ட் ஒர்க்கர் 8 வச்சிருக்கு. 8லாம் ஹார்ட் ஒர்க்கர். நீங்க 9 மணி நேரம் வேலை 10 மணி நேரம் வேலை செய்யனா கூட 8 வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். 3 வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இத மாரி ஆளெல்லாம் 5 கூட வச்சுக்கிட்டாங்கன்னா, பிசினஸ்க்கு, ஒர்க்குக்கு நல்ல ஒரு 5க்கு வந்து பெனிஃபிட் அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நகைச்சுவை தன்மையும் அதிகமா இருக்கும் உங்ககிட்ட. உலகை ஒரு முறையாவது சுற்றாமல் சாகக்கூடாது அப்படின்ற எண்ணம் கண்டிப்பா 5காரங்களுக்கு இருக்கும். ஏதாவது ரவுண்ட் அடிக்கணும், எங்கேயாவது போணும், வரணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கு. கேளிக்கையும் நல்லா விரும்புவாங்க. அத என்டர்டெயின்மெண்ட்ஸும் நெறைய விரும்பக்கூடியவர்கள். பிசினஸ் அப்படின்னாவே 5 தான்.
ஸோ பணம் அப்படின்னு சொன்னாலே 5 தான். 5 தான். ஸோ 5ஆம் நம்பர்ல பொறந்தவங்க ரொம்ப குடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் சொல்லணும். 6ஆம் தேதி பொறந்தவங்க எப்படி இருப்பாங்க? 6ஆம் தேதி எந்த நம்பரோட கூட்டு வச்சுக்கிட்டா, ஐ மீன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா பெஸ்ட்டா இருக்கும்? 6, 15, 24 இவங்கெல்லாம் 6க்குள்ள வருவாங்க. 6னாவே நான் சொல்றேன் அந்த வேர்டு அந்த கிரகத்தோட சப்போர்ட் சொல்றேன். சுக்கிரன் அப்படின்னு அர்த்தம். ஐயோ! அத பணம் சார். கேட்ட உடனே வந்து எல்லாருக்கும் ஒரு ஜாலி ஒரு 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 வைப் வந்துரும். சரிங்களா? சுக்கிரன்னா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, உனக்கு சுக்கிரன் சுத்திக்கிட்டே இருக்கான். சுக்கிரன் உன் சுக்கிர பாக்கெட்ல திசை. இருக்கான், தலையில இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன் அப்படின்னா, ரொம்ப ஜாலியான, ரொம்ப கம்ஃபர்டபுளான, ரொம்ப லக்ஸூரியஸான லைஃப விரும்பக்கூடிய நபர்கள் வந்து 6. சரிங்களா? அது வந்து அவங்க வந்து சாதாரண ஒரு குடும்பத்தில இருந்தா கூட, அந்த குடும்பத்திலேயே லக்ஸூரியஸ் அண்ட் கம்ஃபர்ட்டா இருக்கக்கூடியது அந்த 6ல இருக்கவங்க கண்டிப்பா இருப்பாங்க. சரி, அவங்க மனம் அதுதான் விரும்பும். சரிங்களா? ஸோ அந்த மாரி வந்து இவங்க வந்து சுக்கிரன் அப்படின்னு சொல்லும்போது, இவங்க வந்து இவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, அசுர குருன்னு ஒரு வார்த்தை இருக்கு இவங்க கிட்ட ஒரு பேரு. 3னா குரு இல்லையா? 6 வந்து அசுர குரு. அதாவது எந்த கலையையும் அசுரத்தனமாக கற்றுக்கொள்ளக்கூடிய நபர் வந்து 6. இப்ப 6 பார்க்குறவங்க யாரா இருந்தாலும், நீங்க எந்த கலை கத்துக்கணும்னாலும் கத்துக்க முடியும் அவங்க. அதாவது ரொம்ப வேகமாவே கத்துப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு 2 கலை தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அந்த 6 இருந்தாங்கன்னா, நீங்க என்னென்ன கலைகள் இருக்கு 64 கலைகள் இருக்குல்ல, எத கத்துக்கினாலும் அவங்க கத்துப்பாங்க. அதே மாரி கத்துக்கின கலையும் அவங்க சொல்லியும் குடுத்துருவாங்க. யாருக்கு வேணாலும் சொல்லிக் குடுப்பாங்க. அந்த ஒரு விஷயமும் இருக்கு. லட்சியவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். முட்டிமோத நிறுத்த மாட்டாங்க. மகாலட்சுமியின் அருள் பெற்றவர்கள் அப்படின்னா 6 தான். ஏன்னா, இதுனாவே அந்த அந்த லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எல்லாமே இந்த 6ல அதாவது என்ன இருக்குன்னா, உடல் தோற்றத்திலயும் தெரியும். அதே மாரி வந்து பணமும் வந்து ஏதாவது ஒரு சப்பியா வகையில வந்து இருப்பாங்களா சார்? அ அ அழகா இருப்பாங்க. ஒரு ஷைனா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க, ஒரு கவர்ச்சியா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? கலையா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதோட மெயினா வந்து கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் அது வந்து அங்க காமிக்கும். சரிங்களா? நான் 6 வந்து கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, அது கூட என்னென்ன நம்பர் சேர்ந்துச்சுன்னா, அத வச்சு மாறும். அதனால நீங்க உருவத்த பெருசா எடுத்துக்காதீங்க. ஆனா கலையா இருப்பாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் கத்துக்கக்கூடிய ஆற்றல், அதே மாரி பேசும்பொழுது இவங்க என்னன்னா, இவங்க படிச்ச, கேட்ட கருத்துக்கள் எல்லாம் பேசும்போது கலந்துறதுல வந்து கில்லாடிகள் அப்படின்னா இருக்கிற நம்பர்லயே 6 தான். அப்ப கேட்கிறவங்களுக்கு என்னன்னா, புது விஷயமா ஆச்சரியமா இருக்கும். என்னடா இப்படிலாம் இருக்கா? இப்படிலாம் இருக்கா? அப்படிலாம் ஸோ அந்த மாரி ஒரு டேலண்ட் வந்து 6க்கு வந்து இருக்கு. அது ஆணா இருந்தாலும், பெண்ணாலும் இருக்கு. இவங்க மேஜரா பார்த்தீங்கன்னா, இவங்களும் வந்து சினி இண்டஸ்ட்ரி, மீடியா இண்டஸ்ட்ரியில நெறைய இருப்பாங்க. ஏன்னா, இவங்க கலை சம்மந்தமான பிரியர்கள் 2 சொன்னேன்ல, 2 மாரி 6ம் வந்து அந்த மாரி மீடியாவ சப்போர்ட் வந்து இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஆக்டிங்ல இருந்து எல்லாமே இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து லக்ஸூரியஸ் அண்ட் கம்ஃபர்ட்ன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அப்ப லக்ஸூரியஸ் ப்ராடக்ட்ஸ் எதுவா இருந்தாலும், கம்ஃபர்டபுள் ப்ராடக்ட்ஸ் எதுவா இருந்தாலும், இன்டீரியர் அந்த மாரி சொல்லுவோம் இல்லையா? இன்டீரியர் அப்புறம் வந்து இந்த பொட்டிக்கு ஒரு மாரி பிரம்மாண்டமான விஷயங்கள். ஆமா, அழகு சம்பந்தமான எல்லா துறையிலயும் இவங்க தைரியமா இறங்கலாம். கண்டிப்பா அவங்க வந்து அந்த மாரி துறையில இருப்பாங்க. ஒண்ணு இன்டீரியர் டெக்கரேஷன்ல இருப்பாங்க, இல்ல வந்து செட்ல ஆர்ட் ஒர்க்ஸ்ல இருப்பாங்க, இல்ல வந்து பொட்டிக் இருப்பாங்க, ஃபேஷன் ஜுவல்லரிலாம் சொல்லுவாங்கல்ல, ஆன்டிக் ஜுவல்லரீஸ் இந்த மாரி அழகு சம்பந்தமான எல்லா பொருளுமே. இப்ப இந்த சோஃபா இருக்குன்னா, இதெல்லாம் கண்டிப்பா வந்து அந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, இவங்கலாம் பார்த்தீங்கன்னா 6 வந்து நெறைய ஈடுபாடு இருக்கும். ஒரு சாதாரணமா ஒரு விஷயத்த அழகு பண்ணி ஒரு அவுட் வருதுல்ல, அத எடுத்து டீல் பண்றவங்க எல்லாமே 6 நெறைய இருப்பாங்க. பெயிண்ட்ஸ் டீல் பண்றது, அந்த மாரி வந்து அவங்க வந்து அழகு சார்ந்த பொருட்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு ராசிய குடுக்கும் அப்டின்னும் சொல்லலாம். ஆனா, அது கூட என்னென்ன விதி என்ன சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு, அந்த விதிக்கு ஏத்த மாரி இந்த இண்டஸ்ட்ரிய கரெக்ட்டா எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப 8 விதி எண்ண இருக்கு. ஆனா 6 இருக்குன்னு வச்சுக்கங்களேன். 8 விதி எண்ண இருக்கு அப்டின்னா, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சலூன் இருக்குல்ல, அதே கொஞ்சம் லக்ஸூரியஸா, கம்ஃபர்ட்டா பெருசா நான் சொல்றது பெரிய நெட்வொர்க் இருக்கு இல்லையா? அந்த மாரி வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ அப்படி போனாங்கன்னா, இவங்க த பெஸ்ட் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ, அதே மாரி இப்ப பிரைடல் அப்டின்னாவே அதுவும் வந்து 6 கரகம் பண்ணலாம். ஆனா, விதி எண் என்ன, கிழமை எண் என்னன்னு பார்க்கணும். ஸோ அதையும் பார்க்கணும். அது அதுவும் ரொம்ப பார்க்கணும். இப்ப முக்கியம். காஸ்டியூம்ஸ் இருக்குல்ல. இப்ப நம்ம ஸ்பெசிஃபிக்கா தைக்கிறோம் இல்லையா? கஸ்டமைஸ்டு காஸ்டியூம்ஸ்லாம் இருக்குல்ல. அதுக்கும் என்ன சப்போர்ட் பண்ணணும்? அதுக்கு 8 இருந்துச்சுன்னா, அது சப்போர்ட் பண்ணாது. அப்ப 6 கூட வேற என்ன சப்போர்ட் பண்ணும்? அப்படின்றதெல்லாம் இருக்கு. சரிங்களா? 5 சப்போர்ட் பண்ணா, அந்த மாரி பிசினஸ் பண்ணுவாங்க. ஸோ, அது மாரி நம்ம வந்து எல்லா நம்பரையும் வச்சு நம்ம பண்ணும்போது, கரெக்ட்டான அவங்க ஃபீல்ட் எடுத்து குடுத்துரலாம். மத்தபடி 6ன்றது இது எல்லாம் பண்ணுவாங்க. பாலிடிக்ஸ்லயும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 6க்கு இருக்கு. ஸோ, இது வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ஃபர்ட்ட குடுத்தோம்னா, நம்ம அவங்க நெறைய வேல வாங்கலாம். அவளுக்கு கம்ஃபர்ட் குடுக்கலன்னா, அவங்கள வேலைலாம் வாங்க முடியாது. அவங்க ஆட்டிட்யூட் எல்லாமே கீழ இறங்கிடும். அவங்க ஆரா எல்லாமே கீழ இறங்கிடும். ஏன்னா, அத அவங்க விரும்புறவங்க. வேற எதுவும் பண்ண முடியாது. ஸோ, எத நம்ம விரும்புறோமோ, அத நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறோம் நமக்கு அப்டின்னா, அது வந்து அங்க வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷனா இருக்கும். ட்ரெஸ்ஸிங் கோடும் வந்து நீங்க 6 கிட்ட நெறைய பேரு வந்து 6 கிட்ட தான் கத்துப்பாங்க. அந்த கோடு இருக்கிறதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. ஸோ, இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங்ன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து
6க்கு வந்து 5ம் சப்போர்ட் பண்ணும், 1ம் சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் சப்போர்ட்டிங் ஒரு விஷயம் தான். ஸோ இது இப்படி இருக்கவங்கள வந்து அவங்க கூட வச்சுட்டு அவங்க ரன் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கான விஷயங்களா இருக்கு. சூப்பர். 6ஆம் தேதி பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இதில சொன்னீங்க. நெகட்டிவா இருந்துச்சு, மைனஸா இருந்துச்சு. 6 வந்து வேல்யூ கம்மியா இருந்துச்சு, வால்யூமு. அதோட சக்தி கம்மியா இருந்துச்சுன்னா, இந்த பொழுதுபோக்கு, இந்த கம்ஃபர்ட், லக்ஸூரியஸ் இதுக்கே செலவு பண்ணி, செலவு பண்ணி, செலவு பண்ணி, செலவு பண்ணி அந்த மாரி இருக்கிறதெல்லாம் அழிச்சிருவாங்க. ஓகே. ஏன்னா, அதனால இருக்க முடியாது. அவங்க அப்படியே செலவு பண்ணி, செலவு பண்ணி இருக்க ஒரு பொசிஷன்ல இருக்கவங்க கீழ கூட வந்துருவாங்க. இது மைனஸ்ல இருந்துச்சுன்னா. ஓகே. ஸோ, அப்ப நம்ம எந்த நம்பர் இது கூட சப்போர்ட் பண்ணுது, இல்ல அது கூட சப்போர்ட்டிவ் நம்பர் இருந்தா சந்தோஷம். சப்போர்ட்டிவ் நம்பர் இல்லன்னா, சப்போர்ட்டிவ் நம்பர நம்ம கையில எடுத்துக்கணும். அது ஒண்ணு நேம்லயோ, இல்ல வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுலயோ ஒண்ணு கையில எடுத்துட்டா இவர பேலன்ஸ் பண்ணி கொண்டு போ முடியும். சூப்பர். ஸோ 6ஆம் தேதி பிறந்தவங்க என்ன விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்? என்ன விஷயத்த எந்த நம்பர நம்ம கூட வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆமா. தெளிவா நன்மையும், தீமையும் பெண்களால் அமையும்னா அது 6க்கு தான். சூப்பர் சார். சரிங்களா? அதனால அதாவது ஆணா இருந்தா பெண்ணு, பெண்ணா இருந்தா ஆண்.